எல்லாரும் சம்பளத்துக்கு வேலை பார்ப்பாங்க. ஆனா நீங்க எங்க ஃபேமிலிக்காக, அதுவும் குறிப்பா சீதாவுக்காக டே அண்ட் நைட்னு வேலை செஞ்சிருக்கீங்க. கரெக்டா சொன்னியே பாஸ். இவங்களோட அர்ப்பணிப்பும் உழைப்பும் இல்லனா இவ்ளோ பெரிய வேலைய நம்மளால செஞ்சிருக்கவே முடியாது. கேட்டதும் ஓடி வந்து உதவி செய்ய இங்க யாருக்கும் மனசும் இல்ல, நேரமும் இல்ல. ஆனா நாங்க உதவி கேட்டதும் உடனே வந்து நேரங்காலம் பார்க்காம வேலை செஞ்சு ஆர்டர் முடிச்சு கொடுத்திருக்காங்க. இவங்களுக்கு உண்மையாவே பெரிய மனசுன்னு. உண்மையை சொல்லணும்னா காலங்காலமா இந்த தொழில் பண்ற எங்களாலேயே இந்த ஆர்டரை முடிக்க முடியுங்கிற நம்பிக்கை இல்லை. கடைசி வரைக்கும் எனக்கு அந்த சந்தேகம் இருந்துகிட்டே இருந்துச்சு. நீங்க இப்ப செஞ்சிருக்கிறது உண்மையாவே பெரிய சாதனை. சேது சொல்றது 100% உண்மை. இந்த தொழில் நடத்திக்கிட்டு இருக்கிற எங்களாலேயே இது முடியாது. சீதா ஒத்த ஆளா முழு நம்பிக்கையோட உங்க எல்லாரையும் கூப்பிட்டு இந்த ஆர்டரோட அவசரத்தை புரிய வச்சு பையர் சொன்ன நேரத்துக்குள்ள வேலையை முடிச்சது ரொம்ப பெரிய விஷயம். சீதாவோட நம்பிக்கை வீண் போகல. இதுல ஏன் உழைப்பு மட்டும் இல்ல மாமா, எல்லாரோட உழைப்பும் இருக்கு. எல்லாரோட உழைப்பும் இருக்கு சீதா. ஆனா எங்களாலையும் முடியும் நம்புனது நீதானே. ஆமா, நீ கொடுத்த ஊக்கத்தினாலதான் எங்களாலையும் இவ்வளவு வேகமா வேலையை முடிக்க முடிஞ்சது. ஆமா சீதா, நீ வாழ்க்கைய பணைய வச்சு இதெல்லாம் சாதிச்சிருக்க. என்னக்கா என்ன மட்டும் பாராட்டுறிய? இந்த சாதனையில உங்களுக்கும் பங்கு இருக்குக்கா. வீட்டுக்கு போகாம எங்க கூடவே இருந்து நீங்களும் பாடுபட்டிருக்கிய. இப்படியே ஆள் ஆளுக்கு பாராட்டிக்கிட்டே இருந்தா இன்னைக்கு பூரா பாராட்டிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். மேனேஜர் சார், மெட்டீரியல் எடுத்து கொடுங்க. ஓகே சார். பார்க்கணும்னு அவசியம் இல்லை சார். நானும் சீதாவை நம்புறேன். ஆனா யூகேல இருக்கிற பார்ட்டி ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கிறாங்க. சின்ன மிஸ்டேக் இருந்தா கூட ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. கவலைப்படாதீங்க சார், கண்டிப்பா சரியா இருக்கும்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. தப்பா எடுத்துக்கூடாதுமா. 100% சரியா இருந்தாதான் எங்களால ஓகே பண்ண முடியும். அதனால என்ன சார், பார்த்துட்டே சொல்லுங்க. ஒரு தடவைக்கு 2 தடவை கரெக்டா செக் பண்ணிட்டு அப்புறமா சொல்லுங்க. அதை எடுத்து கொடுங்க. குட் ஜாப். வெரி குட் ராம், ஜெயிச்சிட்டீங்க. உங்க ஒர்க் ரொம்ப எக்ஸலண்டா இருக்கு. ஃபேண்டாஸ்டிக். சந்தோஷமா இருக்குல்ல? ஆமா. உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றிமா. நீங்களா இல்லைன்னா இதை சாதிச்சிருக்கவே முடியாது. பத்மாக்கா, உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். என்ன ராம் தம்பி, தேங்க்ஸ் எல்லாம் சொல்லி எங்களை 3வது மனுஷியா ஆக்க பாக்குறீங்க? ராம் தேங்க்ஸ் சொல்றதுக்கு முக்கியமான காரணம் இருக்கு. அவன் ஆரம்பத்துல சீதாவோட இந்த முயற்சியை நம்பவே இல்ல. இவ்ளோ பெரிய விஷயத்த சீதாவால செய்ய முடியுமான்னு சந்தேகப்பட்டான். இப்போ அதுக்கு பதில் கிடைச்சிருச்சு. அதுக்குதான் இந்த தேங்க்ஸ் எல்லாம். ஆமா, நான் சந்தேகப்பட்டது உண்மைதான். ஆனா இப்ப நான் நம்புறேன். பெண்கள் நினைச்சா எதை வேணாலும் சாதிச்சு காட்ட முடியும். தேங்க்யூ ராம். வெறும் தேங்க்ஸ் சொன்னா பத்தாது, எல்லாருக்கும் தகுந்த சன்மானம் கொடுக்கணும். என்ன வேணும்னு கேட்க சொல்லுங்க. ராம் தம்பி, நாங்க தச்சத நீங்க நல்லா இருக்குன்னு சொன்னதே நீங்க சன்மானம் கொடுத்த மாதிரி சந்தோஷமா இருக்கு. இந்த நேரத்துல இன்னொரு சந்தோஷமான விஷயத்த சொல்றதுக்கு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். என்ன தெரியலையே. மகாலட்சுமி குரூப் ஆஃப் கம்பெனிஸ்க்கு இனிமே
சீதா தான் சேர்மன். மகாவோட சீட்ல உட்கார்றதுக்கு தகுதியான ஒரே ஆள் சீதா தான். மாமா எனக்கு பதவியெல்லாம் ஒத்து வராது. இங்க இருக்கிற தொழிலாளிகள்ல நானும் ஒருத்தி, அவ்வளவுதான் மாமா. இப்படி சொன்னா எப்படி சீதா? பதவிய நீயா தேடி போகலல்ல, அதுவா தேடி வருது. வந்த நல்ல விஷயத்த வேண்டாம் சொல்லக்கூடாது. சோ இனிமே சீதா தான் மகாலட்சுமி குரூப் ஆஃப் கம்பெனிக்கு சேர்மன். நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சு. அக்கா, அடுப்பு மூட்டலாமா? ஆமா, இனிமே நம்ம எல்லாருக்கும் நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சு. எல்லாரும் சாமியை வேண்டிக்கோங்க. நாங்க செஞ்சு முடிக்கணும்னு நினைச்ச வேலைய எவ்வளோ சோதனையும் வேதனையும் வந்தாலும் எல்லாத்தையும் தாண்டி இவ்ளோ தூரம் நாங்க வந்திருக்கோம்னா அதுக்கு காரணம் நீதாம்மா. நேரத்துக்கு ஆர்டரை முடிச்சு எக்ஸ்போர்ட் பண்ண வச்சிருக்கிய. எங்க வீட்டு குழந்தைங்க 3 பேருக்கும் உயிர் பிச்சை கொடுத்து அவங்கள பொழைக்க வச்சிருக்கிய. இது எல்லாத்துக்கும் காரணம் நீதாம்மா. தாயே முத்தாரம்மா, எங்களை ஜெயிக்க வச்சு எங்க வெற்றிக்கு உறுதுணையா இருந்த உன் மனசை குளிர வைக்கதான் நாங்க இப்போ உனக்கு பொங்க வைக்க போறோம். உலகத்துக்கே சோறு போடுறவ நீ தானே தாயே. நாங்க வைக்கிற பொங்கல்ல தானே உன் வயிறு நிறைய போகுது. அம்மா தாயே, உன் பேரை சொல்லி நாங்க மஞ்ச சேலைய கட்டிக்கிட்டு விரதம் இருந்தோம். இப்போ உன் பேரை சொல்லிதான் இந்த விரதத்தை நாங்க முடிக்க போறோம். இனிமே எங்க வாழ்க்கையில எந்த தடையும் இருக்க கூடாது. அதுக்கு நீதாம்மா துணையா இருக்கணும். இந்த பொங்கல் உனக்கு நாங்க வைக்கிற காணிக்க இல்ல தாயே, நாங்க உன் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை. உன்னை நம்பிதான் நான் சபதம் போட்டேன். நீ நானா? வணக்கம் சாமி. உட்காரு. சாமி, என்ன எதுக்கு கூப்பிட்டீங்க? கூப்பிட்டது நான் இல்லம்மா, அந்த முத்தாரம்மன். என்ன சாமி சொல்றீங்க? எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல இருக்கு. ஆமா சாமி, எல்லாரும் சேர்ந்து ஒரு பெரிய வேலைய ரொம்ப கஷ்டப்பட்டு முடிச்சிருக்கோம். இப்பதான் எல்லாருக்குமே நிம்மதியாயிருக்கு. அந்த சந்தோஷத்தை கொடுத்த சாமிக்கு நன்றி சொல்ல வேண்டாமா? அதான் பொங்க வைக்க வந்திருக்கோம். நீங்க எல்லாரும் செஞ்ச பெரிய சாதனைக்கு மூல காரணமே அதோ அந்த கண்ணாடி போட்டிருக்காளே அந்த பொண்ணு தானே? ஆமா சாமி, அது எப்படி உங்களுக்கு தெரியும்? இங்க பாருமா, பேசுறது நான் இல்ல, எனக்குள்ள இருக்கிற முத்தாரம்மா. அந்த ஆத்தா சாதாரணமானவ இல்ல. அவ என்கிட்ட சொல்ற வார்த்தையை தான் நான் இப்ப உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். சாமி,
சீதாவோட குலதெய்வம் அந்த முத்தாரம்மன் தான். அந்த அம்மனே வந்து உங்க ரூபத்துல வந்து பேசுற மாதிரி ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இதுல ஆச்சரியப்பட என்னமா இருக்கு? மனசு சுத்தமா இருக்கும்போது சாமி வந்து நேர்ல பேசும். ஆமா சாமி, ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது சீதா இததான் சொன்னா. மனசு சுத்தமா இருந்தா சாமியே வந்து நம்ம கிட்ட பேசும்னு சொன்னா. சாமி கூடவே இருந்தா சந்தோஷமும் எப்பவுமே கூடவே தானே இருக்கும் சாமி. இருக்கும், இருக்கணும். நீங்க அத்தனை பேரும் சந்தோஷமா இருக்கணும், அதுதான் என்னோட ஆசை. ஆனா சாமி, நல்ல வாக்கா சொல்லிட்டு இருந்தீங்க, என்னாச்சு திடீர்னு இப்படி பேசுறீங்க? அதான் சொன்னேனேம்மா, பேசுறது நான் இல்ல, எனக்குள்ள இருக்கிற அந்த முத்தாரம்மா தான். இது அம்மனோட வாக்கு தாயி. இப்போ நீங்க என்ன சொல்ல வரீங்க? சங்கடம் மட்டும் இல்ல தாயி, சிரிப்பு கூட அப்பப்போ வந்துட்டு போகும். ஆனா வாழ்க்கை தான் நிஜம். அந்த பொண்ணு நல்லவதான், சாமி அவளுக்கு துணையா நிக்குது, அதுல சந்தேகம் இல்லம்மா. ஆனா அ, என்ன சாமி ஆனா? சிரிச்சுக்கிட்டே இருந்தா அது வாழ்க்கை இல்லையே. அழற நேரம் கூட வரத்தானே செய்யும். அழற நேரமா? என்ன சாமி சொல்றீங்க? ஆமாம்மா, சாமி கூட இருக்கும், வரம் கொடுக்கும். ஆனா விதி, அத அந்த சாமியால கூட ஜெயிக்க முடியாத தாயி. நான் சொல்லல, அந்த ஆத்தா சொல்றா. அந்த பொண்ணு இருக்காளே, அவளை பத்திரமா பாத்துக்க தாயி. சாமி, இப்போ நீங்க என்ன சொல்ல வரீங்க? ஓடுனா ஜெயிக்கலாம், ஆனா ஓடும்போது விழுந்தா அடி பலமா தானே இருக்கும். ஐயோ, அடியா? யாருக்கு சாமி? அத சொல்ல எனக்கு ஆத்தா உத்தரவு தரலம்மா. அவளை பத்திரமா பாத்துக்க, அவ்வளவுதான் சொல்லுவேன். ஐயோ, இறையே கனிவே தருவே உலகே, மணமார் வரமும் அருள்வாய் திருவே, தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, நமசிவாய வாழ்க, நாதந்தால் வாழ்க. மீராக்கா, பொங்கல் பொங்க போது வாங்க. என்ன சுபாஷ் இது? திடீர்னு சேது ஒரே பிடிவாதமா நிக்கிறாரு. அவர்கிட்ட நீங்களாவது போய் கொஞ்சம் பேசி பார்க்கலாம்ல. அவர்கிட்ட பேச முடியாம தானே இங்க வந்து நிக்கிறேன். எதுக்கு நீ தேவையில்லாம புலம்பிட்டு இருக்க? நமக்கு ஏன் எல்லாமே இப்படியே நடக்குது? அட்லீஸ்ட் அந்த சத்யா பிரியாவாவது நம்ம பேச்ச கேட்கலாம்ல. அவங்க ரெண்டு பேரும் அண்ணன் பேச்ச தான் கேக்குறாங்க. எனக்கும் என்ன செய்யறதுன்னு தெரியல அர்ச்சனா. இத பாருங்க, என்ன நடந்தாலும் சரி, அந்த நான்சி மட்டும் வெளியே போயிடவே கூடாது. அவ இங்க இருந்தாதான் நமக்கு 25% ஷேர் கிடைக்கும். அந்த மகா ஏன் ஷேரை இவ பேர்ல எழுதி வச்சா? இப்ப நமக்கு தான் எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்கு பாரு. என்ன பண்றது? செல்வியக்கா, முதல்ல இந்த ட்ரெஸ் எடுங்க. என்னங்க நடக்குதுங்க? நான் அஞ்சலியை கூப்பிட்டு கேளுங்க. அஞ்சலி, என்ன இது? இப்ப எதுக்காக இதெல்லாம் எடுக்கிற? அப்பா சொல்லிட்டாங்க சித்தப்பா, இதுக்கு மேல நான்சி இந்த வீட்ல இருக்க கூடாது. ஏய்,
என்ன சொல்ற? சேலஞ்ச் பண்ணது அந்த நான்சி தானே. தோத்து போயிட்டா வெளியே போய் தானே ஆகணும். ஏய் செல்வி, நான்சியோட வேற ஏதாவது பொருள் இருந்தா அதை எடுத்துட்டு வந்து வெளியே வை. சரிங்கம்மா. ஏய் நில்லு. அஞ்சலி, இது பெரிய உங்க பிரச்சனை. உனக்கு இதுல எந்த சம்பந்தமும் இல்ல. நீ பேசாம எல்லாத்தையும் எடுத்த இடத்துலயே வச்சுட்டு வெளியில கிளம்பு. சித்தி, அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சுல்ல. இனிமே நான்சிக்கு இந்த வீட்ல இடம் இல்ல. அதனால எது சொல்றதா இருந்தாலும் நீங்க அப்பா கிட்ட போய் சொல்லிக்கோங்க. அவர்கிட்ட என்ன பேசுறது? நாங்க சொல்றத நீ கேளு. அதானே, நாங்க சொன்னா நீ கேட்க மாட்டியா? அஞ்சலி, எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டியா? நான் எடுத்து வச்சுட்டு தான் பாருங்க. அதுக்குள்ள சித்தப்பாவும் சித்தியும் என்ன திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏய், எதுக்கு இப்போ அஞ்சலியை திட்டுனீங்க? அண்ணே, என்னண்ணே இது? எந்த விதத்துல இது நியாயம்? நம்ம கம்பெனியோட 25% ஷேர் நான்சி கிட்ட தானே இருக்கு. அப்போ அவளுக்குன்னு ஒரு உரிமை இருக்குல்ல. அவகிட்ட கேட்காம நீங்க எப்படின்னு சீதாவை மகாவோட இடத்துல உட்கார வைப்பீங்க? எதுக்குடா நான்சியை கேட்கணும்? இந்த குடும்பத்துக்கு அவளுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு சொல்லு. ஜஸ்ட் மகா கூட பிறந்துட்டா எல்லாத்துலயும் அவளுக்கு உரிமை வந்துருமா? அண்ணே, என்ன இருந்தாலும் அவ மகா கூட பிறந்தவ. அது எப்படின்னு உரிமை இல்லாம இருக்கும்? அதுக்காக தான்டா இத்தனை நாளா அவ செஞ்சதுக்கெல்லாம் நான் பொறுத்துக்கிட்டு இருந்தேன். இது கூட நானா எடுத்த முடிவா? சொல்டா, சேலஞ்ச் பண்ணது யாரு? அவதானே. இது ஒரு பந்தயம். இதுல தோத்துட்டா சீதா வீட்டை விட்டு வெளியே போயிடணும், நான் தோத்துட்டா எல்லாத்தையும் எழுதி கொடுத்துட்டு போயிடுவேன்னு அவதானே சொன்னா. ஒருவேளை சீதா தோத்து இருந்தாரு வைக்கி, அவனை இவன் சும்மா விட்டுருப்பானா? ஒரே வழிதான். இன்னைக்கு இந்த நிமிஷம் சீதா ஜெயிச்சிட்டா. சொன்ன சொல்ல நான்சி காப்பாத்தணும். இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட அவன் இந்த வீட்டுல இருக்க கூடாது. ஒழுங்கு மரியாதையா அவகிட்ட இருக்கிற எல்லா ஷேரையும் எழுதி கொடுத்துட்டு அவன் லண்டனுக்கு போயிட்டே இருக்கணும். அவ்வளவுதான். ஒருவேளை ஷேரை எழுதி கொடுக்க மாட்டேன்னு அவ அடம் பிடிச்சானா என்ன பண்றது? அண்ணே, கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்கண்ணே. ஒருவேளை நான்சி ஷேரை எழுதி கொடுக்க மாட்டேன்னு சொன்னா என்ன பண்ண முடியும்? இந்த விஷயத்தை நாம நான்சி கிட்ட பேசிட்டு அப்புறம் முடிவு பண்ணணும்னே. அப்பதான் அது சரியா வரும். சித்தப்பா வேணாம், இது ரொம்ப சிம்பிளான விஷயம். பந்தயம் வச்சது அவங்க, தோத்து போனதும் அவங்க. இப்ப சொன்னபடி அவங்க தான் நடந்துக்கணும். இதை காம்ப்ளிகேட் பண்ணாதீங்க. இல்ல ராம், இது கம்பெனியோட ஷேர். சும்மா பந்தயம் அது இதுன்னு பேசினா செல்லாது. ஏய் பாரா, நான்சி என்ன பேசினாலும் அவளுக்கு பதில் சொல்ல நான் இருக்கேன். அதுல நீ தலையிடாத. அதுக்கான உரிமை உனக்கு இல்ல. அண்ணே, நான் உன் தம்பினே. போய் தம்பியா? இந்த வீட்டுக்கு நல்லது நடக்க கூடாதுன்னு நினைச்சது யாரா? நீயும் இதோ நிக்கிறாளே இவளும் தானே. இப்படி பேசுறத கேட்டு நான் நான்சிக்கு இன்னொரு சான்ஸ் கொடுக்கணுமா? சேது, என்ன பேசுறீங்க? நாங்களா இந்த குடும்பத்துக்கு கெட்டது நினைச்சோம்? நாங்க எவ்வளவு வேலையை பார்த்திருக்கோம். அந்த சீதா இந்த பந்தயத்துல ஜெயிக்கிறதுக்காக தானே நாங்க அங்க வேலை பார்த்த பொம்பளைங்களுக்கு எல்லாம் டீ காஃபி எல்லாம் சப்ளை பண்ணோம். அது மட்டுமா, மொத்த கம்பெனியையும் உடம்பு நோக கூட்டி பெருக்கி கிளீன் எல்லாம் பண்ணது யாரு? நாங்க தான். அதெல்லாம் மறந்துடாதீங்க. எதையும் நான் மறக்கல அர்ச்சனா. கூடவே சீதா கூட்டிட்டு வந்த அந்த டெய்லர்ஸ போலீஸ்ல புடிச்சு கொடுக்கறதுக்கு நீயும் அந்த நான்சி கூட சேர்ந்து வேலை பார்த்தேல, அதையும் நான் மறக்கல. சித்தி, சும்மா நடிக்காதீங்க. இந்த குடும்பம் நல்லா இருக்க கூடாது, நம்ம கம்பெனி நல்லா இருக்க கூடாது. இதுக்காக தானே நீங்க ரெண்டு பேரும் படாத பாடுபடுறீங்க. ராவ், அவங்க அப்படிதான்டா பேசுவாங்க. நீ எதுக்கு அதை காதுல வாங்குற? நீ பேச வேண்டியது என் தங்கச்சி நான்சி கிட்ட. அத பத்தி மட்டும் யோசி. துரை, வேணாம். இது எங்க வீட்டு விவகாரம். என் அண்ணன் கிட்ட நான் பேசிட்டு இருக்கேன். நீ இங்க ஓசி சோறு சாப்பிடுறவன். நீ இதுல தலையிடாத. ஆமாண்டா, நான் ஓசி சோறு சாப்பிடறவன் தான். ஆனா உன்ன மாதிரி சோறு திங்கிற வீட்லயே சொத்த ஆட்டைய போட நினைக்கிறவன் இல்ல. டேய், மரியாதையா பேசு. உனக்கு மரியாதை? நான்சி என் கூட பிறந்தவ. ஆனா அவ கெட்டவன் தெரிஞ்சு நான் சேது பக்கம் நிக்கிறேன். ஆனா நீ என்னடா செய்யற? கூட பிறந்த அண்ணன்கிட்டயே எவ்வளவு முன்ன பின்ன தெரியாதவனுக்காக வக்காலத்தை வாங்கிட்டு இருக்க. துரை, வேணாம். தப்பு தப்பா பேசாத.
அப்புறம் மரியாதை கெட்டு போயிடும். ஏய் போடா, உன்ன மாதிரி 1000 பேரை பார்த்திருக்கேன். இந்த உருட்டல் மிரட்டலை எல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. அண்ணன் சொத்த ஆட்டைய போட வந்தவன்லாம் என்னை பத்தி பேச தகுதியே கிடையாது. துரை வேண்டாம், ரொம்ப பேசாத. அப்புறம் அம்மா தாயே, இந்த படையலை ஏத்துக்கிட்டு எங்க எல்லாரோட மனசையும் குளிர வைமா. சாமி, சீதா மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டா. பதட்டப்படாதம்மா, விதி அதோட விளையாட்ட ஆரம்பிச்சிடுச்சு.